இந்த கட்சி தொண்டர்கள்லாம் வந்து அடங்கமறு அடங்கமறு அப்படின்னு சொன்னதை பார்த்து யாருமே அடங்க மாட்டேங்கிறாங்க. மற்ற கட்சிக்காரங்களும் அடங்க மாட்டேங்கிறாங்களே, அதான பிரச்சனை. அடங்கமறுன்றது ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு சொல்லாக போய்விட்டது போல இருக்கு. அதனால தான் இதெல்லாம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். இது எனக்கு எடப்பாடி அண்ணா இந்த மாதிரிலாம் கேட்பீங்களா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்வேன். நீ முறைச்சு பார்த்தா கூட நான் பதில் சொல்வேன். தாராளமா முறைக்கலாம் நீ. அது நம்ம கட்சிக்காரங்க. அதை நம்ம தீர்த்து வைக்காம வேற யார் தீர்த்து வைப்பாங்க? காருக்குள்ளேயே இருந்து வந்து மரத்து மேல ஏறாதீங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு அது வேற கட்சி இல்லை. அங்கே யார் முறைச்சாங்களோ யார் அடிச்சாங்களோ தெரியல. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது வந்து நாம தான் நம்மக்குள்ள ஒண்ணு அப்படின் போது இதுல வேற வந்து இந்த உள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து வெளில பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு போல இருக்கு. இது காலங்காலமா எல்லா கட்சியிலும் சொல்லி நிற்கிறாங்க. ஆனா யாருமே கேட்கறது கிடையாதுப்பா. அதான் நடக்குது. இந்த கட்சி தொண்டர்கள்லாம் வந்து அடங்கமறு அப்படின்னு சொன்னதை பார்த்து யாருமே அடங்க மாட்டேங்கிறாங்க. அந்த மற்ற கட்சிக்காரங்களும் அடங்க மாட்டேங்கிறாங்களே, அதான பிரச்சனை. மரத்து மேலே ஏறுறாங்க, கரண்ட் கம்பத்து மேலே ஏறுறாங்க, கோயில் மேலே ஏறுறாங்க, கிரீஸ் தடவி வச்சா அது மேலே கூட ஏறுறாங்க. இந்த அடங்கமறுன்றது ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு சொல்லாக போய்விட்டது போல இருக்கு. அதனால தான் இதெல்லாம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். சரி கொடுங்க, ஆனால் நான் அடங்கிட்டேன்.